நெல்லையில் பள்ளி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்ட சம்பவம் குறித்து உதவி காவல் ஆணையர் பேட்டி அளித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஸ்கூல் பசங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கவில்லை, சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு, அதனால பேசாம வந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதுல ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து அருவாளால தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் வந்து கண்டிஷன் நார்மலா இருக்காரு, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. மாரி இந்த தாக்கின பையனையும் நாங்கள் வந்து ஜுவனைலால போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் வந்து ஒப்படைப்போம். அதில் வந்து தடுக்க வந்து ஒரு ஆசிரியர் சோசியல் வெல்ஃபேர் ஒரு சோசியல் சயின்ஸ் எடுக்க டீச்சர் ஒருத்தவங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு கையில் சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டு அவரோட ஸ்கூல் பேக்ல மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தனியார் பள்ளிகள்னாலே செக்கிங் அதிகமா இருக்கும். முடிவெட்டனா கூட வெளியே விட்டுருக்காங்க. ப்ராப்பரா செக் பண்ணி தான் சார் அனுப்பியிருப்பாங்க. செக் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ரேண்டம் செக் பண்ணியிருப்பாங்க. பண்ணும்போது ஒரு சிலது இந்த மாதிரி தெரியும். இவங்க வந்து இந்த ஸ்கூல் பேக்குள்ள அந்த புக்குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சேப்டர் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஒரு பையன் அருவாளை கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு எல்லா ஸ்கூல்லையும் இது தொடர்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த புத்தக பைய தங்களோட ஆய்வு செய்ய சொன்னாங்க. அது மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்களா? அதுக்கான எதுவும் சொல்லியிருக்காங்களா சார்? அதாவது எல்லா பிரைவேட் பள்ளியிலையும் சரி, கவர்மெண்ட் பள்ளியிலும் சரி, திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளியிலும் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் நாங்கள் போகும்போது ரேண்டம் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி இது 2 மாசம் முன்னாடி ஏதாவது ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ஸோ இல்லை பிரின்சிபாலுக்கு தகவல் தெரிஞ்சுக்கா சார்? அது விசாரிச்சுட்டு இருக்கோம். அது சம்பந்தமா இன்னும் விசாரிச்சுட்டு சரண்டர் ஆயிருக்காங்க. இனிமேல் விசாரிச்சுட்டு பையனே டைரக்டா வந்துதான் ஸ்டேஷனுக்கு. இல்ல ஸ்டேஷனுங்க அவங்க வந்து ஜுவனைல் பையனால நாங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டில ஒப்படைச்சிட்டோம். இல்ல அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்குங்க. அதெல்லாம் எதுவும் சொல்லுங்க. இப்போதைக்கு அந்த பென்சில் தாங்க பிரச்சனை. பென்சில் கொடுக்கல வாங்கல. சின்ன அந்த 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். பென்சில் வந்து வாங்கிட்டு கொடுக்காம பிரச்சனை ஆயிருக்கு. அது ஒரு மாசமா இவங்களுக்குள்ள பேசாம வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி சின்ன பசங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு.